மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. கேள்வி நேரமும் கூட இது போன்ற விவாத நிகழ்ச்சிகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, சமூகத்திற்கு ஒரு விவாத நிகழ்ச்சி எவ்வளவு அவசியமாகிறது, தேவையாகிறது என்ற தளத்தில் விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு நம்மிடையே நான் முன்னமே அறிமுகப்படுத்தியது போல முன்னாள் சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். வழக்கறிஞர் அருள்மொழி அவரும் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். பீட்டர், உங்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 2 ஜனநாயகத்தின் மிகப்பெரிய அமைப்புகளான சட்டப்பேரவை, நாடாளுமன்றம் இரண்டிலும் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். ஒரு உரையாடல், ஒரு விவாதம் என்பது ஜனநாயகத்தை மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஊடகங்களில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாத நிகழ்ச்சி எவ்வளவு அவசியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதனுடைய பலம் பலவீனமாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை, இன்றைக்கி பொதுவாக இந்த புதிய தொழில்நுட்பம் அதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த விவாதம் இருக்கிறதல்லவா, இது பாராளுமன்ற ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு சாதனம் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இப்பொழுதுதான் உங்களுக்கு டைரக்ட் டெலிகாஸ்ட் ஆஃப் தி பார்லமெண்ட்டு, அசம்பிளி எல்லாம் வந்திருக்கு. அது கூட இன்னும் சில மாநிலங்களில் சில எல்லாம் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் டைரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ண முடியல. அந்த நேரத்தில் இப்பொழுது ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சேனல், அதான் ரொம்ப பாப்புலராக இல்லாத சேனல் கூட பரவாயில்ல, மிக சாதாரண சேனல்லே ஈவினிங் நியூஸ் டிஸ்கஷனை குறைந்தது 25,000 பேர் பார்க்குறாரு தமிழ்நாட்டில். மொத்தமாக எல்லா நியூஸ் சேனலுக்கு முன்னாலேயும் நைட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் 1 கோடி பேர் உட்கார்ந்துருக்கிறார். பெரிய பாப்புலர் சேனல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, இங்கிலீஷ் சேனல்ஸு, நேஷனல் சேனல்ஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1 கோடி மக்கள் இரவு நேரங்களில் இந்த கருத்து பரிமாற்றங்களை கேட்கக்கூடியதை ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள். அதாவது சாப்பிட்ட பிறகு இதை பார்த்தா தான் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை உள்ளவர்களெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் அலசப்படுகின்றன. மக்களுடைய கவனத்திற்கு ஒரு இன்னொரு கோணம் கொண்டு வரப்படுகிறது. பொதுவாக அசம்பிளியிலிருந்து வர்றது கூட எடிட்டட் வெர்ஷன் தான் வரும். அதாவது சபாநாயகர் அவை குறிப்பில் வர்றது, ரெண்டாவது அப்போசிஷன் மெம்பர் நாட் எஃபெக்டிவ்னு வச்சுங்க, எது வெளிச்சத்திற்கு வரணுமோ அந்த விஷயங்கள்லாம் வராமல் போகும். ஆனால் இதை போன்ற டிஸ்கஷனில் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங், நிறைய நிபுணர்கள் கலந்து கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு எல்கை இல்லாதனால சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் சேனல்ஸில் வெளிநாட்டிலே இருக்கின்ற, இப்போ பாகிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தானில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையினுடைய பாகிஸ்தானுடைய கோணம் என்ன என்பதை இன்றைக்கி உடனடியாகவே அவர்கள் பதில் சொல்லக்கூடிய ஏற்பாடெல்லாம் இன்று இருக்கிறது. ஆக இது இந்த டிஸ்கஷன் நிச்சயமாக பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு, இந்த உலகமயமாக்கப்பட்ட இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, இவற்றிற்கெல்லாம் இதில் மிகப்பெரிய இதுன்னு நான் நினைக்கிறேன். அருள்மொழியிடம் அவர் தொடக்கத்தில் பெருமாள்மணி ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். ஆங்கில ஊடகங்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான விவாதங்கள் இருந்தன அப்படிங்கிற காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இங்கே விவாதிக்கப்படவே செய்யாது. அது ஒரு தனி தேசமாகவே இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் தமிழக தொலைக்காட்சி ஊடகங்களில், தமிழ் தொலைக்காட்சி ஊடகங்களில் விவாதங்கள் வந்த பிறகுதான் தமிழ் மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஜவஹர்லால் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கேள்வி நேரத்திற்கு அந்த பெருமை உண்டு, மக்களையும் இணைத்துக் கொண்ட பெருமை. சமூக வலைத்தளங்களில் அந்த கருத்து தொடர்பாக என்ன பரிமாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத இணைத்தே கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த தமிழ் சமூகத்தையும் இணைத்து கொண்ட ஒரு இடம் என்பது எந்த அளவிற்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க ஊடகங்களில், இந்த விவாதங்களில்? இது ரொம்ப அடிப்படையானது. இப்போ இதை போல ஒரு செய்தி தொலைக்காட்சி ஓராண்டு நீங்க முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் உங்களோட சேர்ந்த எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்படியான ஒரு அமைப்பு முறையில் மக்களோட தொலைக்காட்சிங்கிறதே வெறும் பொழுதுபோக்குகள், சினிமா பாடல்கள், நகைச்சுவை இதை பார்க்குறது தான் அப்படிங்கிறதுலேருந்து மாற்றி செய்தி பார்க்குறத நிறைய பேர் கொஞ்சம் தவிர்க்க நினைப்பாங்க. நியூஸ் போட்டால் இன்டர்வெல்லான்னு கேட்பேன் நான். படங்களுக்கோ இந்த காட்சிகளுக்கு நடுவில் செய்திகள்னு வந்தால் அந்த நேரம் வேறு வேலையெல்லாம் செய்வாங்க. அதற்கு பதிலாக அந்த செய்திகளை ஒட்டிய விவாதங்கள்னு இப்படி நடக்கும்போது, அதுவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் போது கண்டிப்பாக மக்களுக்கு அதோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. ரெண்டாவது, நம்மை சுற்றிய பிரச்சனையில் நமக்கு ஒரு கருத்து இருக்கும், இதுக்கு எதிர்கருத்துன்னு ஒன்று இருக்குது. மக்களிடம் எப்பொழுதுமே எதிர்கருத்தை என்னன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்குது. ஆனால் நம்ம ஊடகங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு சார்பான கருத்துக்களை மட்டுமே தான் முன்வைப்பாங்க. அது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதை உடைக்கிற இடம் இந்த விவாதம். அப்போது எதிர்கருத்தை உங்களால் தடுக்கவே முடியாது, அது அங்கே இயல்பாக விழும். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களையே பல பேருக்கு தன்னுடைய கருத்தையே உரைத்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் இதனால் கிடைத்திருக்கக்கூடிய அனுகூலங்கள் நான் நினைக்கிறேன். பொதுவாக நெறியாளர்களை பேர் சொல்லி குறிப்பிட்டு
திட்டுறது. அது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல யாருக்கு நம்ம ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற பார்வை வருதோ அப்போ வந்து இவங்க அவருக்கு சாதகமானவர் அல்லது இவங்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அப்படி நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் நெறியாளர்கள் அப்படி செய்யலாம். ஆனால் அப்படி செய்வது என்பது நெறியாளருடைய தனிப்பட்ட கருத்தல்ல. உங்களுக்கு மேலே ஒரு குழு இருக்குது, அவங்களுடைய இப்போ நான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு ஒரு அறிவிப்பு இல்லை, நீங்கள் விட்டுருங்க அங்கே போங்க அப்படிங்கிற உத்தரவுகள்லாம் உங்களுக்கு வரும். இந்த நெறியாள்கைங்கிறது வேற இடம். அந்த நெறியாள்கைங்கிறதும் அந்த ஊடகத்தினுடைய கோட்பாடு அல்லது அவங்களுடைய சார்பு சார்ந்தது தான் இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்வையாளர்களுக்கு டக்குன்னு தெரியாது, அதை புரிய வைக்கவும் முடியாது. அப்போ அவங்களுடைய தாக்குதல் முழுக்க நெறியாளர் மேலே தான் வரும். அந்த பொறுப்பை வந்து நெறியாளர்கள் ஏற்றுக்கொள்ளதான். பாராட்டுகள் விமர்சனங்கள் ரெண்டுமே நெறியாளரை நோக்கி மட்டுமே வைக்கப்படுகிறது. சில நேரங்களில் வந்து நெறியாளரே வந்து ஒரு மக்களால் வந்து மிகப்பெரிய நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஆளுமையாக மாறிடுறார். இப்போ நீங்கள் சில சேனலில் பார்த்தீங்கன்னா யார் வந்து எக்ஸ்பர்ட்ஸு டிஸ்கஷனுக்கு யார் வர்றாங்கங்கிறத விட யார் நெறியாளருங்கிறத பற்றி அதுக்கே வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி ஆகி அவரே அந்த டிவியினுடைய பிராண்டாகவே அவரே மாறி போகிறார். அப்படிப்பட்ட நெறியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அது அவங்கள எப்படி எக்யூப் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து. அதாவது நெறியாளருங்கிறது வந்து நடுவில் உட்கார்ந்து எல்லாரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஹஸ் காட் த ஆப்ளிகேஷன் டு லீட் த டிஸ்கஷன், வழிநடத்தி சொல்லக்கூடிய சரியான திசையில் வழிநடத்தி சொல்லக்கூடிய. இன்னைக்கு ரெண்டாவது வந்து வர்ற எக்ஸ்பர்ட்டுக்கு தெரிகிற விஷயங்களோட ஈ ஷுட் பி வந்து தரோ வித் மோர் இன்ஃபர்மேஷன். இது வந்து அந்த நெறியாளருக்கு. ஆனால் நிறைய சேனல்களில் வந்து அவ்வளவு வந்து ஃபுல்லி எக்யூப்டு நெறியாளர்கள் வர்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது சில நேரங்களில். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ நீங்கள் அப்கண்ட்ரி சேனல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பெரிய கார்ப்பரேட்ஸ் வந்து, ஏன்னா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனுடைய வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால, நியூஸ் சேனலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஷிப் வந்து அந்த பெரிய சேனல்களுக்கு தேவைப்படுது. அதனால் சில விஷயங்களை வந்து எந்த செய்தியை டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு வந்து பார்க்குற மக்களுக்கு அந்த சாய்ஸ் இல்லை. இப்போ நான் சம்மந்தப்பட்ட விஷயம், இப்போ நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை எடுத்துங்க. இப்போ அந்த நடிகர் சங்க தேர்தல் நடந்தது. இந்த நடிகர் சங்க தேர்தலுக்கு வந்து இது எடுத்துக்கிட்ட டைம் இருக்கு பாருங்க, பிரைம் டைமில். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அதே மாதிரி வந்து மும்பையில் ஒரு மர்டர் நடந்தது. அந்த மர்டர் நடந்த விஷயங்கள் வந்து ஒரு 12 நாள் 14 நாட்கள் தொலைக்காட்சியில் வேற எந்த செய்தியும் இல்லாமல் எல்லா தொலைக்காட்சிகளும். அப்போ அதுக்கு வந்து மர்டர்ஸ் வந்து நான் அதுக்காண்டி கொலை வந்து சாதாரணமானதுன்னு சொல்லலை, அதை போன்ற கொலைகள் வந்து ஏதோ ஒரு விஷயத்திற்கு மட்டுமே நோக்கி பயணிக்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மக்களுக்கு வந்து நான் எதை பார்க்கணும் என்பதை நான் முடிவு செய்ய முடியல. எதை பார்க்கணுங்கிறத வந்து அந்த சேனல் தான் முடிவு பண்ணுது. அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து ஒரு 5 நாள் பிரைம் டைமில் 5 சேனல் சேர்ந்து நேஷனல் நியூஸ் ஆக்கிட முடியும். அதே சமயத்தில் மிகப்பெரிய செய்தியை வந்து எந்த சேனலும் பேசாம அதை அப்படியே இருட்டடி பண்ண ஒபினியன் மேக்கிங் பண்ண அப்படிங்கிற இடத்துலயும் சேனல் மேக் பண்ண முடியும், அன்மேக் பண்ண முடியும். இது வந்து ஃபேக்டர் வந்து இது டிஸ்அட்வான்டேஜ்ல ஒருன்னு நான் சொல்றேன். நான் நிச்சயமா திரு ஜவஹர்லால் அவருடைய கருத்தை கேட்டு நான் பெருமாள் மணி உங்ககிட்ட வரேன். திரு ஜவஹர்லால், இந்த இடத்துல அவர் திரைப்பட விவகாரம் குறித்து பேசினார், குறிப்பாக நடிகர் சங்க தேர்தல் குறித்து பேசினார். நடிகர் சங்க தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அல்லது விவாதிக்கக்கூடிய நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் நடிகர் சங்க தேர்தல் குறித்து விவாதிக்க வேண்டிய நேரத்தில் கேள்வி நேரம் பருப்பு விலை உயர்ந்ததை குறித்து தான் விவாதித்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்கள் அதிகமாக அதை நேசிக்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணமும் வருகிறது. ஏன்னா இந்த டிஆர்பி என்று சொல்கிறார்கள், இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய டிஆர்பியின் அடிப்படையிலான விவகாரங்களில் மக்கள் அதிகமாக நடிகர் சங்கம் தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்களை மிக கடுமையாக எதிர்த்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்தாலும் ரேட்டிங் உள்ளிட்ட விவகாரங்களில் அதுதான் மிக அதிக இடத்தை பெறக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. அன்றைக்கு பருப்பு விலை குறித்து விவாதித்த கேள்வி நேரத்தினுடைய ரேட்டிங் உள்ளபடியே மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், மக்கள் அதை நேசிப்பதால் ஊடகங்கள் அதை நோக்கி தள்ளப்படுகின்றனவா அல்லது ஊடகங்கள் தான் அவ்வாறு உருவாக்குகின்றனவா? இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதலிலே வந்து நெறியாளர் வந்து ஒரு கத்திக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு பணியை செய்கின்றார் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். சகோதரி அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டது போல ஏதாவது ஒரு வகையில் நெறியாளர்கள் வந்து நடுநிலையாக கேள்வி கேட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு முத்திரை குட்டக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அது ஒரு சிரமமான பணி என்பதை நாம் அனைவரும் ஒத்துக்கொள்வோம்.
அதே நேரத்தில் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று தமிழிலே சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த தமிழ் தொலைக்காட்சிகளில் இந்த விவாதங்களுக்கு என்ன தலைப்பு எடுப்பதுங்கிறதுலேயே ஒரு பெரிய முரண்பாடு இருப்பது போல தெரிகின்றது. அதாவது ஒரு நடிகர் சங்கத்தில் மொத்தம் வந்து எத்தனை உறுப்பினர்கள், மிஞ்சி போனால் 5000 தாண்டாது. அந்த தேர்தல் குறித்து காட்சி ஊடகம் மட்டுமல்ல, அச்சு ஊடகம் கூட மிதமிஞ்சிய அளவுக்கு அதற்கு இடம் கொடுத்தது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக நான் கருதவில்லை. அதற்கு மாற்றமாக இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. நீங்கள் மிக தெளிவாக சொன்னீங்க. அன்றைய தினம் வந்து நம்முடைய நியூஸ் 7 தொலைக்காட்சியில் பருப்பு விலையை பற்றி தான் நாங்கள் பேசினோம். ஆனால் அதற்கான டிஆர்பி ரேட்டிங் குறைவாக இருந்ததுங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை, ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் என்ன குறிப்பிடுகின்றேன் என்றால், ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து மக்களை வந்து சரியான ஒரு நேர்கோட்டின்பால் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு, கடமையும் சேனல்களுக்கு உண்டு. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு சேனல்கள் முன் வர வேண்டும். இந்த நடிகர் சங்க தேர்தல் என்பது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் விஷால் ஜெயித்திருந்தாலும் சரி, அல்லது சரத்குமார் ஜெயித்திருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் பருப்பு விலையை குறைப்பதற்காக இந்த விவாதத்தில் உருப்படியாக யாரோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு நிபுணரோ சொல்லியிருந்தால் அது அரசாங்கத்தினுடைய கொள்கை மாற்றத்திற்கு வழிவகுக்கும். அதன் காரணமாக மக்கள் பயனடைந்திருப்பார்கள். இந்த திசையிலே தான் விவாதங்கள் அமைய வேண்டும்.